என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ முழுமையாக கேள். ஏனென்றால் தேவையில்லாத ஒரு பிரச்சனையினால் வழக்கு வரை உன் குடும்பத்தை இழுத்துச் செல்ல இன்னொரு குடும்பம் அங்கே திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றது. என்னவென்று கேட்காமல் நீ செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக இதற்குள் நீ சிக்கி விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக எல்லாவற்றையும் முதலில் முழுமையாக தெரிந்து கொள். நான் எப்பொழுதும் சொல்வது போலத்தான் அறையும் குறையுமாக எந்த ஒரு காரியத்தையும் புரிந்து கொண்டு நீ எந்த ஒரு செயலையும் முன்னெடுக்காது. ஏதாவது ஒரு இடத்தில் அரைகுறை நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். அரைகுறை புரிதல் நீ விரும்பியதை நிச்சயமாக உனக்கு கொடுக்காது. என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை எப்படிப்பட்ட ஓரிடத்தில் தள்ளிவிட இவர்கள் யோசிக்கிறார்களோ அந்த இடத்தில் நின்று நான் என்னவென்று உன் வாழ்க்கையை தலை நிமிரச் செய்ய விரும்புகிறேன். கருப்பன் நினைத்தது போல உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமைக்கும் நீ இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் நிற்பதும் உனக்கான மாற்றங்களை கொடுப்பதும் இது ஒன்றும் அவ்வளவு புதிய காரியம் அல்ல. ஏறக்குறைய இந்த கருப்பனை நீ சந்தித்த காலம் முதல் உன் வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன நடந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ பெற்று கொண்டுதான் இருக்கிறாய். உன்னிடத்தில் நின்று கருப்பன் பேசுகின்ற இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் நமக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியது போலவே நிச்சயமாக கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு உன் விருப்பங்களை எல்லாமும் உன் கண் முன்னால் நிறுத்தும். இப்படித்தான் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் இதையெல்லாமும் புரிந்து கொள்ளும் மனநிலையோடு என் பிள்ளை நீ கட்டாயமாக இருக்க வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளும் மனநிலையோடு நீ நிச்சயமாக என்னவென்று ஏதுவென்று எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. இன்று நடப்பது எல்லாமும் உனக்கு என்னவாக புரிகிறது, ஏதுவாக புரிகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இருக்க உனக்கு நடந்து முடிந்த சில விஷயங்களில் இனி எப்பொழுதும் போல உனக்கு முழு தெளிவு கிடைக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் நீ எப்பொழுதும் எதையுமே கைவிடாமல் வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்தவன் உன் அப்பன். உன்னை சுற்றி வரும் தீமைகளை அறிந்தவன் உன் அப்பன். அப்படியானால் நடக்கவிருப்பதை நான் என்றுமே முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகுதான் அதை உன்னிடத்தில் நான் சொல்ல வருவேன் அல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலேயே நான் விட்டுவிட எண்ணுவது கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் என் பிள்ளையை நான் தொலைத்து விடுவது கிடையாது. உன்னிடத்தில் நின்று நான் பேச நினைக்கும் இவை எல்லாமுமே இனி எந்த காலமும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தட்டும். மிகப்பெரிய வெற்றியோடு இந்த வாழ்க்கையை என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்குள் உருவாக்கட்டும். நல்லது வேண்டி, நல்ல விஷயங்களை வேண்டி எந்த காலமும் உனக்காக நான் வரும் பொழுது சுற்றி நடப்பதில் ஒருபோதும் உனக்கு தீமைகள் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சுற்றி வரும் விஷயங்களில் உனக்கு நல்லது நடக்க விடாமல் நான் நிச்சயமாக ஒருபோதும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். நாம் எப்பொழுதுமே ஒவ்வொருவரிடமும் பழகும் பொழுது சரியான முறையில்தான் நாம் பழக வேண்டும். ஒரு தவறை செய்ய வேண்டிய அவசியம்
ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது என்றால் தடயமில்லாமல் அந்த தவறை நாம் செய்ய வேண்டும். தடயமில்லாமல் அந்த தவறை நீ செய்து முடிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, உன்னிடத்தில் நின்று நான் உனக்காக பேச துடிக்கும் இந்த வார்த்தைகளை எல்லாமும் நீ எந்த காலமும் கைவிட்டு விடாதே. எந்த நேரமும் என் பிள்ளை, நீ எதையும் தொலைத்து விட்டு நீ நிச்சயமாக வருத்தப்படாதே. சரியாகத்தான் உனக்கு நடப்பதை நான் உறுதிப்படுத்திய பிறகு கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு இதுவரையிலும் கொடுத்தது என்னவென்று சற்று நீ யோசித்து பார்த்தால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் நீ முழுக்க முழுக்க கவனமாகத்தான் இருப்பாய். எதையுமே என் பிள்ளை பாதியில் விட்டுவிட மாட்டாய். எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தொலைக்க மாட்டாய். உன் முன்னால் நின்று நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகளுக்கு உன்னிடத்திலிருந்து நிச்சயமாக எனக்கு பதில் வேண்டும். செய்யும் தவறு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மை பாதிக்கும் என்பது உனக்கு புரியாதா? பின் விளைவுகளை தெரியாமல் நீ தவறுகளை செய்கிறாயா? எந்த ஒரு தவறையும் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை நாம் யோசிக்க வேண்டும். செய்யக்கூடிய இந்த தவறுகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன வேதனைகளை கொடுக்கும் என்பதனையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே செய்வதற்கு முன்பாக நீ சந்தோஷத்தை பற்றிய விஷயங்களை செய்தாலும் சரி, தீமைகளை பற்றிய விஷயங்களை செய்தாலும் சரி, ஒருபோதும் மற்றவர்களுக்கு ஒரு எந்த வகையிலும் பாதிப்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்மோடு இருப்பவர்களை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதில் நாம் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் நம்மை தேடி வரும் எல்லாமும் நமக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நமக்கு நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வருவதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால், உன்னை தேடி நடப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால், இந்த வாழ்க்கையில் வேண்டியதும் வேண்டாததும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னுடைய விருப்பங்களுக்காகவும் உன்னுடைய தேவைகளுக்காகவும் எப்பொழுதும் இன்னொருவரை நாம் காயப்படுத்தக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எதையும் நாம் ஒருபோதும் நீ இழக்கவும் கூடாது. சுற்றியிருந்து உனக்கு கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக புரிந்து கொள்வதும், முழுமையாக எதையும் நீ தெரிந்து கொள்வதும், இனிமேல் இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் எந்த காலமும் உனக்காக பேச வருகின்ற இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றட்டும். உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களுக்குள் நீ எப்பொழுதும் தலையை விட்டு விட்டாயானால் அதன் பிறகு நிச்சயமாக மிக பெரிய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு ஏற்படும். இந்த பின் விளைவுகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சோதித்து நிறுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சுற்றி இருப்பவர்களை எல்லாமும் நாம் எப்பொழுதும் நல்லவர்களாக எண்ணி விடுவது கூடாது. சுற்றி இருப்பவர்களை எல்லாமும் நாம் நல்லவர்களாக யோசிப்பது கூடாது. அதே நேரம் எல்லோரையும் சந்தேகிக்கவும் கூடாது. எல்லோரையும் நாம் சந்தேகப்படவும் கூடாது. இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ எந்த காலமும் உணரும் போதும், எந்த காலமும் இதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் பொழுதும் சரி, உனக்காக என்றும் என்றென்றும் நான் உணர்த்துவது என்னவென்று நிச்சயமாக புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா மாற்றங்களையும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே.
கருப்பன் சொல்லச் சொல்ல இனி எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு வரும் மாற்றங்களை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்வாய். உன்னை சுற்றி வரும் விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. எது போன்ற நிலையிலும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவென்றாலும் நீ எதையுமே தொலைக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த தீமைகளை எல்லாமும் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, சுற்றி இருப்பவர்கள் நம்மிடம் பேசுகின்ற வார்த்தைகளும் நடந்து கொள்கின்ற விதமும் எப்பொழுதும் நம் கண்ணுக்குள் ஒரு கவனமாக இருக்க வேண்டும். எதுவோ நடக்கட்டும், யாரோ பேசட்டும், எப்படியோ இருக்கட்டும் என்றெல்லாமும் நீ விட்டுவிட முடியாது. சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் நமக்கு எதிராக நடக்கிறது என்றால் கூட அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நம்மை அதிகமாக வாழ்க்கையில் வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதனை கூட உனக்கு புரிய முடியவில்லை. என்ன நோக்கத்தோடு இவர்கள் பழகுகிறார்கள், என்ன நோக்கத்தோடு இவர்கள் நம்மோடு பேசுகிறார்கள் என்பது எதுவுமே தெரியாமல் நீ இருக்கும் பொழுது இவர்களின் நோக்கம் முழுக்க முழுக்க உன்னை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்துவதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கை நடத்தும் எல்லா விஷயங்களையும் நீ எந்த காலத்திலும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக அத்தனை விஷயங்களையும் நீ உணர வேண்டும். ஒவ்வொன்றாக உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை சரியாக புரிய வைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. மனம் தடுமாறாமல், மனம் நிலைகுலையாமல், எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ நிம்மதியாக வாழ வேண்டிய நேரம் இது. உனக்காக எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருக்கும் காலம் இது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் நேரம் இது. செய்கின்றது தவறு என்று தெரிந்தால் ஒன்று அந்த தவறுக்கான மன்னிப்பையோ தண்டனையையோ பெற வேண்டும். இல்லை, இந்த தவறு நியாயமானதுதான், இவர்கள் செய்த காரியம்தான் தவறு என்று நீ யோசிப்பாயானால் அந்த தவறை நீ நிச்சயமாக மற்றவர்கள் தெரியாத வண்ணம் செய்துவிட வேண்டும். எப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் அந்த தவறானது இன்னொருவரை பாதிக்காத வரை தெய்வமும் ஒருபோதும் உனக்கு தண்டனை வழங்காது. அது உனக்கு நல்லதை கொடுக்கும் என்றால் தெய்வம் ஒருபோதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்காமல் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கான மாறுதல்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் போது நீ எல்லாவற்றிலும் மன உறுதி கொள்வாய். சுற்றி இருக்கும் விஷயங்களில் எப்பொழுதும் என் பிள்ளை நீ நம்பிக்கை கொள்வாய். நல்லது வேண்டி நாம் செய்ய நினைக்கும் இந்த காலம் மட்டும் இனி உனக்கே என்று எல்லாவற்றையும் நீ புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. உடன் இருக்கிறேன் இந்த கருப்பன், உடன் வருகிறேன் உன் அப்பன். உன்னை தேடி நடக்கும் துன்பங்கள் அத்தனையையும் நான் என்னவென்று கவனிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க வேண்டும். உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சற்று கவனமாக சிந்திக்க வேண்டும். முன்னின்று உன்னை சோதிக்கின்ற இந்த மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே சற்று உஷாராக நீ இருக்க வேண்டும். என்ன நடத்தினாலும் சரி, உன் முன்னிலையில் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை சோதிக்கவே எண்ணி இருந்தாலும் இனி நீ நினைத்தது போல எல்லாமும் உனக்கு மாறுவதை நீ காணத்தான் போகிறாய். எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை நாம் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களில் நாம் தெளிவோடு இருக்க வேண்டும். உண்மையில் நம்மை உணர்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான காலம் இந்த கருப்பன் உன்னை தொடரும் இந்த காலம் என்று நீ எல்லா நிலையிலும் உன்னை சரியாக பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. அடுத்த நிலைகளில் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். எல்லாவற்றிற்கும் மேலாக
உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் காலகட்டம். யார் என்ன சொன்னாலும் சரி, நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். என்றும் நீ இந்த கருப்பனின் பிள்ளை. உன்னை எப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் தள்ள நினைத்தாலும் கருப்பன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் தவறு உன் பக்கம் இல்லை என்றால் மட்டுமே இவை எல்லாமும் சாத்தியம் என்பதனை நீ மறக்காதே. தவறு உன்னிடம் இருக்கும் என்றால் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ பொறுப்பாவாய். தண்டனைகளையும் நீ கிடைக்க பெறுவாய். எல்லாமுமாக உனக்குள்ளும் ஒரு மாறுதல்கள் வருவதை உன்னால் காண முடியும். நாம் எண்ணியது போல நம் எண்ணங்கள் எல்லாமும் நமக்கே என்று நல்லபடியாக ஈடேற வேண்டும் என்பதனை மறக்காதே. சுற்றி இருக்கும் நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை தேடி வந்து எப்பொழுதும் போல உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும். நல்லதை என் பிள்ளைக்கு கொடுக்கட்டும். உணர்வுகளோடு உன்னை பேரானந்தம் கொள்ளச் செய்யட்டும். எந்த நாளிலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த விஷயங்களை எல்லாமும் முதலில் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. முழுமையென்று நாம் எதிர்பார்க்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையும் நாம் தெளிவாக பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பனுக்கு தெரியும் என் பிள்ளை வேண்டும் என்றே எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்று. அதனால் தான் சொல்கிறேன், இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி காத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த தவறு நீ செய்வாய், எந்த இடத்தில் நீ மாட்டுவாய், எந்த இடத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்குள் நீ சிக்குவாய் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றியது போல விழித்து விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நபர்களை நீ எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பதனைத்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டும் இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக சொல்லி கொடுக்கும் இந்த நேரம் நீ எல்லாவற்றிலும் உன்னை அடையாளம் காண வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் இனிமேலாவது நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் முதலில் இது போன்ற விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கை உனக்குள் ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாமும் கடந்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இதையெல்லாமும் தாண்டி நல்ல வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இதுவரையிலும் எண்ணி இருக்கின்ற பல விஷயங்கள் இனி உனக்காக சரியானதை உருவாக்கும், உனக்காக தெளிவானதை நடத்தும், எல்லையில்லாத ஆனந்தத்தை உனக்காக நிச்சயமாக கொடுத்து உன்னை கை தூக்கிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மனதளவில் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். கருப்பன் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? உன்னிடத்தில் நின்று கருப்பன் இதை பேச வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? என் பிள்ளையின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த கருப்பன் சில விஷயங்களை உனக்கு நான் சொல்கிறேன். அப்படியானால் இதையெல்லாமும் புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இதையெல்லாமும் தெரிந்து கொண்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் கொடுக்கும் இது போன்ற மாற்றங்களை நீ இந்த வாழ்க்கையில் இனி நிச்சயமாக உணர்வாய். உனக்கே இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறமை பிறக்கும். யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்ற ஒரு புரிதலும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எல்லாவற்றிலும் நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டும் ஒரு நிலைக்கு வந்து விடுவாய். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை என்றும் நீ தெளிவோடு வாழப்போகிறாய் என்பதில் எந்த ஒரு
மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கவனமாக இரு, உனக்கு நல்லதுதான் நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.